ஹாய் கைஸ், ஐகானிக்கான சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங் முன்னாடி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனால இது வந்து ஒரு ட்ரெயின் பிளாகாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முயற்சியை நம்ம வந்து பண்ண போகிறோம். தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, கோயில் பிளாக். கோயில் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து வித்தியாசமான முயற்சி கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வாட்டி இந்த பிளாக்ஸ் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து திருப்பி வந்து டெம்பிள் பிளாக் பண்ண போகிறோம். பட் அதில் டிஃப்ரெண்ட்டான விஷயம் இன்றைக்கி என்ன நம்ம ட்ரை பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஒரே நாளில் காலையில் ஆரம்பிக்கிறோம் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இன்றைக்கி ஒரே நாளில் சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய 5 முக்கியமான முருகர் கோயில்கள், ரொம்ப ஃபேமஸான கோயில்கள் நிறைய சென்னைக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அதை ஒரே நாளில் எப்படி சுற்றி பார்க்க முடியும், எப்படி வந்து விசிட் பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டுமே யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து வாக் பண்ணுவோம். பட் இந்த ஆட்டோ யூஸ் பண்ணுறது, பைக் யூஸ் பண்ணுறது, கேப் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது சென்னை எம்டிசி பஸ்ஸஸ் மட்டுமே யூஸ் பண்ணி அந்த முக்கியமான 5 கோயில்களை நம்ம வந்து இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கிற இடம் சென்னை சென்ட்ரல் பாயிண்ட்டாக வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சென்னை சென்ட்ரலில். ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு இது வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து நான் vlog ஸ்டார்ட் பண்ணி அந்த வழியெல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்சோ நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற போகிற கோயிலும் சென்னை சென்ட்ரலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதனால தான் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன கோயில் அது நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறோங்கிறத நான் கிட்ட போய் சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு சூப்பரான பேக்கேஜ் மாதிரியான vlog-ஆ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நம்மளே வந்து ஓனாக ஒரு பேக்கேஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்றைக்கி என்னென்ன கோயில்களை விசிட் பண்ண போகிறோன்னு பார்த்துருவோம். எத்தனையோ ட்ரெயின் vlogs நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு டெம்பிள் vlog-ஐ நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், அந்த ரயில்வே ஸ்டேஷனோட கேட் நம்பர் 1, அதாவது பிளாட்ஃபார்ம் 1, 2, 3லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து போனால் ஈஸி. இந்த கேட்லேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த ஆட்டோ, கேபு எல்லாமே உள்ளே வர என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கோயிலுக்கு நடந்து போக போகிறோம். கந்தக்கோட்டம் கந்தசுவாமி கோயில் கண்டிப்பாக சென்னை மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோயிலாக தான் இருக்கும். ஏன்னா பழமையான ஒரு கோயில், சென்னை சிட்டி சென்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோயில்களில் ஒன்று தான் கந்தக்கோட்டம் கந்தசுவாமி கோயில். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது தான் அந்த கோயில். கரெக்டாக நீங்கள் கேட் நம்பர் 1லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்தீங்கன்னா நம்ம கந்தக்கோட்டம் கோயில் வந்துடும். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஏர்லி மார்னிங்கே ஒரு 7 மணிக்கெலாம் இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் வந்து கரெக்டாக ஈவினிங்குள்ளே எல்லா கோயில்களும் முடிக்க முடியும். லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் நார்த் சென்னை, இந்த பிராட்வே, மின்ட் ஸ்ட்ரீட்டு, ஜார்ஜ் டவுனு அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் வரவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் நமக்கு வழிகாட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது கூகுள் மேப்ஸ் தான். கூகுள் மேப்பை பார்த்து அந்த 500 மீட்டரை கிராஸ் பண்ணி வந்துடலாம். அந்த 500 மீட்டருக்குள்ளே ஒரு 2-3 தெருவை கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக மேப்பை பார்த்து வந்தீங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே வந்து மாறி 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 போயிட்டே இருக்கும். அதனால் மேப்பை பார்த்து கரெக்டாக வந்தால் நம்மளுக்கு புரிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம 1 டே ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு கோயில் வந்தாச்சு, கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசாமி கோயில் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா பேர் போட்டிருக்காங்க. நான் நெட்டில் பார்க்கும்போது கந்தசாமி கோயில்னு போட்டுருச்சு. பட் இங்கே நேரில் வந்து அந்த நேம் போர்டில் பார்த்தா முத்துக்குமாரசாமி கோயில் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப பெரிய கோயில் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கோயில். மெயினான இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த வட சென்னை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உருவான சென்னைன்னு சொல்லலாம். அந்த வட சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய மெயினான வட சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஒரு முக்கியமான கோயில் தான். இதை பற்றின வரலாறு வந்து நான் உள்ளே போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். என்னதான் முத்துக்குமாரசாமி, கந்தசாமி அப்படின்னு வந்து இந்த கோயில்களுக்கு வேறு வேறு பேர்கள் இருந்தாலும் மெயினாக சொல்லப்படுறது கந்தக்கோட்டம் அப்படி தான். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குது போல். இந்த கோபுரம் வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க போல். அதனால் வந்து அந்த ஒர்க்கு நடக்கிறதுனால மூடி வச்சுருக்காங்க. நம்ம டைரெக்டாக உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர்றது தான்.
கோயிலுக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா சாமி சன்னதி தான். ஸோ டேரெக்டாக போய் சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஜாஸ்தி கூட்டமும் இருக்கிற மாதிரி தெரியல. அதோட உள்ளே வந்து ஒரு பெரிய வளாகம் மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம சுற்றுற அளவுக்கு எதுவும் வளாகம் மாதிரிலாம் இல்லை. அதனால் டேரெக்டாக சாமியை வந்து சன்னதியில் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வெளியில் வர வேண்டியது தான். உள்ள வழக்கம் போல் எல்லா கோயில்களை போலையும் உள்ள சன்னதியில் நான் வீடியோ எடுக்க மாட்டேன். அண்ட் இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா சிறப்பு அனுமதி, பொது அனுமதியெலாம் இருக்குது. பொது தரிசன வழி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம், சிறப்பு அனுமதியிலே 2 இருக்குது, 10 ரூபா 100 ரூபான்னு இருக்குது. இன்றைக்கி அது தேவைப்படாது, இன்றைக்கி வந்து கூட்டங்கள் இல்லை. காலையில் சிறப்பான ஒரு முருகன் தரிசனம் பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கோயில்கள் எல்லாத்துலேயுமே முருகன் தரிசனம் தான். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா சந்நிதியில் அழகாக சின்னதாக ஒரு முருகன் சிலை இருக்கும். முருகன் சிலை பக்கத்துலேயே வந்து வள்ளி தெய்வானை இருப்பாங்க. அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த இந்த கந்தக்கோட்டம் கோயிலுக்கும் 4வதாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருப்போரூர் கோயிலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த சிலை இங்கே வந்து அந்த சிலை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கனெக்டிவிட்டி வந்து திருப்போரூரில் இருக்குது. நான் திருப்போரூர் போனதுக்கப்புறம் அந்த கனெக்டிவிட்டி நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அது கரெக்டாக. அண்ட் இந்த கோயில் வந்து ஒரு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, 1600களில் கட்டப்பட்ட ஒரு கோயில். இங்கே வந்து அந்த டைம்லேயே ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பழைய கோயில் இடிக்கப்பட்டு புதுசாக ஒரு கோயில் 1800களில் கட்டப்பட்டுச்சு. அந்த காலத்துல இருந்தே பல ரெனோவேஷன்ஸ் இந்த கோயில்களுக்கு நடந்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 8 ஏக்கர் இடமா இருந்துச்சு. இப்போ அங்கே இடத்துல நீங்கள் பில்டிங்லாம் பார்க்குறது எல்லாமே வந்து கோயிலாக தான் இருந்துச்சு. 8 ஏக்கர் பரப்பளவில் கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து கோயிலோட பரப்பளவு கொஞ்சம் சின்னது தான். இப்போ வரைக்குமே ரெனோவேஷன் ஒர்க்ஸ் நிறைய உள்ளே நடந்துட்டு தான் இருக்குது. வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி கட்டுமான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நாளோட ஃபஸ்ட்டு கோயில் கந்தக்கோட்டம் நம்ம வந்து தரிசனம் முடிச்சாச்சு. இப்போ சென்னைக்கு நடுவில் இருக்கிற கந்தக்கோட்டம் பார்த்துட்டோம். பட் சென்னையை தாண்டி சென்னையோட அவுட்டரில் இருக்கிற ஒரு கோயில் தான் அடுத்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறுறதுக்காக பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ரொம்ப கிட்ட. அகைன் நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து எப்படி 500 மீட்டர் தான் கோயிலுக்கு நடந்து வந்தோமோ, திருப்பி கோயிலேருந்து இன்னொரு 500 மீட்டர் தான் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட். அண்ட் இந்த ட்ரிப் வந்து கம்ப்ளீட்டாக எம்டிசியில் தான் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப காலையில் வந்துட்டதுனால இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது, வெறிச்சோடி போயிருக்கு. ஆனால் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா, ஒரு 10 மணிக்கிட்ட டைம் ஆச்சுன்னா ரோடும் டிராஃபிக் ஆகிடும், அந்த கடைகள் எல்லாம் திறந்து மக்கள் கூட்டமும் ஜாஸ்தி ஆகிடும். இந்த ஒன் டே ட்ரிப்பை நம்ம வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போது சாப்பிட்டுலாம் வரல, அந்த வேலையை பார்த்துக்கலாம் தான் கிளம்பணும். ஸோ ஃபஸ்ட்டு கோயிலை முடித்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக சாப்பிட்டாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இங்கே ப்ராட்வேயில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்காது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்படி நாங்கள் தேடிட்டே வரும்போது நடுவில் வழியில் ஒரு சின்ன என்ட்ரன்ஸோட ஒரு கடை பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் நல்லா பெருசாக, ஃபுட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சாச்சு. அடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம பஸ் ஏற போகிறோம். ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இருக்கிற கடைங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு குட்டி கடை மாதிரி தான் தெரியும், உள்ளே போய் பார்த்தா நல்லாயிருக்கும். குன்றத்தூர் முருகன் கோயில் தான் நம்ம இந்த ஒன் டே ட்ரிப்பில் அடுத்து விசிட் பண்ண போகிற கோயில். ப்ராட்வேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 88K நம்பர் பஸ்ஸு ரெகுலராகவே ப்ராட்வே டு குன்றத்தூர் நல்லூர் ஆப்ரேட் ஆகும். மார்னிங் கரெக்டாக ஒரு 8:30க்கு ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் கிளம்புச்சு. டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒயிட் போர்டுனால ஒருத்தருக்கு 17 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க.
ப்ராட்வேலேருந்து கிளம்பி சிட்டி டிராஃபிக்கெல்லாம் தாண்டி பஸ்ஸில் வந்து இங்கே குன்றத்தூர் ரீச் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 8:30 மணிக்கு கிளம்பி 10:30 மணிக்கு ரீச் ஆனோம். அங்கே குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் நம்ம குன்றத்தூர் கோயில் போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். பட் அதிகமான பஸ்ஸஸ் கிடையாது. பட் நாங்கள் போன நேரம் அங்கே கரெக்டாக ஒரு பஸ் இருந்ததுனால நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணாங்க குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குன்றத்தூர் முருகன் கோயில் வரைக்கும். இன்னைக்கு நம்ம பிளானில் 2வது கோயில் குன்றத்தூர் முருகன் கோயில். செம ஃபேமஸான கோயில். கந்தக்கோட்டம்க்கு அடுத்தபடியாக சென்னை பக்கத்துலேயே இருக்கக்கூடிய, சென்னைக்குள்ளே நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம ரொம்ப தூரம் தாண்டி அவுட்ரு வந்துட்டோம். சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயில் குன்றத்தூர் முருகன் கோயில். ஒரு சின்ன குன்று மேலே அமைஞ்சிருக்கும். ஒரு சில காரணங்கள்னால, ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் வந்து மலை ஏற முடியாது. மலை ஏறி ஒரு கோயிலுக்கு வந்து போகக்கூடியாத ஒரு நிலைமை. ஒரு வருஷத்துக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால் வந்து மலை ஏற முடியல. அதனால் இந்த கோயில் வந்து டேரெக்டாக போய் விசிட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுக்கு வழி மட்டும் காமிச்சிட்டேன். இப்போ நம்ம ப்ராட்வேயில் பஸ் ஏறணும். ப்ராட்வேலேருந்து இங்கே குன்றத்தூர் வரத்துக்கு உங்களுக்கு ரெகுலராகவே பஸ்ஸஸ் இருக்குது. ரொம்ப ரேர் பஸ்லாம் கிடையாது. ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 88K இருக்குது. அதுலேயே வந்து டீலக்ஸ் இருக்குது, ஒயிட் போர்டும் இருக்குது. நம்ம வந்து ஒயிட் போர்டுனால 17 ரூபாயில் முடிஞ்சிருச்சு. இதே வந்து நீங்கள் டீலக்ஸ் ஏறி இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 ரூபா கிட்ட ஃபேர் வந்திருக்கும். ஆனால் என்னன்னா பீக் டைமில் வந்தீங்கன்னா, மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். பயங்கர கூட்டமாகவும் நிறையா ஸ்டாப்பும் நிற்கும் ஒயிட் போர்டு. மற்றபடி பட்ஜெட்டாக நீங்கள் வந்துடலாம் குன்றத்தூருக்கு. சில காரணங்கள்னால என்னால் வந்து டீட்டெயில்டாக எதையும் வந்து கவர் பண்ண முடியல குன்றத்தூர் பற்றி. நீங்கள் வந்து டேரெக்டாக பைக்கில் வந்துட்டிங்கனாலோ காரில் வந்துட்டிங்கனாலோ கீழே பார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங்லாம் இருக்குது. அதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து படியேற ஆரம்பிக்கலாம். சின்ன மலை தான், குன்று மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால தான் குன்றத்தூர் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அப்படியே ஏறி போனீங்கன்னா அதை பெரிய கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோயில். இல்லை சப்போஸ் டேரெக்டாக எனக்கு கோயிலுக்கே போகணும், இந்த சின்ன படி கூட ஏற வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ரோடும் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு ரோடு போகும். கீழேருந்து அப்படியே மேலே ஒரு ரோடு ஏறும். அது வரைக்குமே நீங்கள் கார்லேயும் பைக்லேயும் போய்க்கலாம். அப்படியே இறங்கி நீங்கள் டேரெக்டாக கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். பட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பஸ்லேயே தான் இந்த ட்ரிப்பை வந்து பண்ண போகிறோம். நம்ம MTC பஸ் மட்டுமே ட்ராவல் பண்ணி இந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நிறைய பஸ்ஸஸ் வரும். குன்றத்தூர் கோயில் வரைக்கும் வர பஸ்ஸஸ் இருக்காது. குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் கோயிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் வரதுக்கு பஸ்ஸஸ் வந்து ரொம்ப ரேரு. குன்றத்தூர்லேருந்து தாம்பரம் போகிற பஸ்ஸஸ் மட்டும்தான் இந்த ரூட் யூஸ் பண்ணி போகும். இந்த குன்றத்தூர் முருகன் கோயில் ரூட்டை யூஸ் பண்ணி போகிறது அந்த தாம்பரம் பஸ் மட்டும்தான். நம்ம வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த தாம்பரம் பஸ்ஸில் தான் வந்தோம். நம்ம நேரம் கரெக்டாக வந்து அது அமைஞ்சிருச்சு. பட் எப்போவுமே அந்த பஸ் இருக்காது, ரொம்ப ரேர் தான். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோ, தனியாக ஆட்டோ வச்சு வரலாம், இல்லை ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது. வடபழனி முருகன் கோயில் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சென்னையை பற்றி தெரிஞ்சவங்க, சென்னைக்கு வேலை தேடி வரவங்க, சென்னைக்கு படிக்க வரவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயில்னால் அது வந்து வடபழனி முருகன் கோயிலாக தான் இருக்கும். அங்கே தான் நம்ம போகிறோம். சென்னையில் முருகன் கோயில் லிஸ்ட்டில் அது இல்லாமல் எப்படி 2 முக்கியமான கோயில்களை முடிச்சுட்டு இப்போ 3வது முக்கியமான கோயில் வடபழனி. குன்றத்தூர்லேருந்து வடபழனி போகிறது பார்த்தீங்கன்னா அகைன் MTC பஸ்ஸஸில் ரொம்ப ஈஸி. ஏன்னா ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் இருக்கும். அகைன் அந்த ரூட்லேயும் டீலக்ஸ் பஸ் இருக்குது, ஒயிட் போர்ட் பஸ் இருக்குது. நம்ம நேரம் எந்த பஸ் இருக்கோ அதில் வந்து நம்ம ஏறிக்கலாம். பட் அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு திருப்போரூர் பஸ் வந்ததுனால உடனே என் மைண்டு சேஞ்ச் ஆகி சரி ஃபஸ்ட்டு திருப்போரூர் முடிச்சிருவோன்னு அந்த பஸ் ஏறிட்டேன். டீலக்ஸ் பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக தான் இருந்துச்சு. 43 ருபீஸ் வாங்கினாங்க ஒருத்தருக்கு. குன்றத்தூர்லேருந்து கிளம்பி இந்த பஸ் எந்த வழியாக திருப்போரூர் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பம்மல் ரூட்டில் பல்லாவரம் ரீச் பண்ணிடும். பல்லாவரத்துலேருந்து நேராக குரோம்பேட்டு, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர்னு போயிட்டு வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் ரூட்டில் திருப்போரூர் போகும்.
பட் நாங்கள் போன அன்னைக்கு பயங்கரமான ஒரு டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு மேலே டைமை இழுத்துருச்சு. அதனால திருப்போரூர் போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. திருப்போரூர் கோயிலும் க்ளோஸ் ஆகிற டைம் ஆகிடுச்சு. திருப்போரூர் முருகன் கோயில், திருப்போரூர் கந்தசாமி கோயில். திருப்போரூர் கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து திருப்போரூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் போக வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம வரும்போது பஸ்ஸு இங்கே திருப்போரூர் கோயில் ஸ்டாப்லேயே நிறுத்துவாங்க. இங்கேருந்து இறங்கி அப்படியே ஒரு 100 மீட்டர் உள்ளே போனால் போதும். கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதான் கோயில். அடுத்த கோயில் இன்னைக்கு நம்ம பிளானில் இருக்கிறது திருப்போரூர் முருகன் கோயில். ஆக்சுவலி இந்த கோயிலை நான் வந்து 4th கோயிலாக தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணேன். ஆனால் சில தவறான பிளான்னால டைரெக்டாக குன்றத்தூர்லேருந்து திருப்போரூர் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணக்கூடிய முருகன் கோயில்கள்லேயே, சென்னையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள்லேயே ரொம்பவும் பழமையான, இருக்கிறதுலே பழமையான 10வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் திருப்போரூர் முருகன் கோயில். இந்த ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்தல வரலாறு, ரொம்ப பழமையான ஒரு வரலாறு. அதை பற்றி நான் சொல்கிறேன். உள்ளே போயிடலாம், ஏன்னா கரெக்டாக டைம் ஆச்சு. 3:30க்கு ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக உள்ளே போயிட்டு நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து மற்றதை சொல்கிறேன். இன்னைக்கு டேல நம்ம காலையில் விசிட் பண்ண ஃபர்ஸ்ட் கோயில் கந்தக்கோட்டம் கோயிலில் ஒரு விஷயம் சொன்னேன். அங்கே சன்னதியில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கும் இங்கே திருப்போரூருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1600களில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கிணத்துல, திருப்போரூரில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுல வந்து அந்த முருகன் சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முருகன் சிலை பக்கத்தில் வந்து வள்ளி தெய்வானை இருக்கிற மாதிரி நம்ம எப்படி வந்து கந்தக்கோட்டமில் பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு சிலையை இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணறுல, ஏதோ ஒரு ஆழமான கிணறுல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி அப்படியே விடாமல் அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் தான் கந்தக்கோட்டமில் இருக்கக்கூடிய கோயிலில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி, திருப்போரூருக்கும் கந்தக்கோட்டமுக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. திருப்போரூர் கோயில் 10வது நூற்றாண்டிலேயே வந்து கட்டப்பட்டுச்சு. ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குதான். அதுக்கப்புறம் அந்த சிலையை வச்சு கட்டப்பட்ட கோயில் தான் நம்ம கந்தக்கோட்டம் கோயில். காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் கோயில் நட திறந்திருக்கும். திருப்பி 3:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது 3:30 மணி ஆகிறதுக்கு. அதனால தான் கதவை மூடி வச்சுருக்காங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வந்தோன்னா சைடில் வேறு ஒரு என்ட்ரன்ஸ் கிட்ட தான் நம்ம வருவோம். பட் அப்படியே தள்ளி ஒரு சந்தில் வெளியில் நடந்து வந்தோம்னா மெயினான பாதை, கோபுரத்துக்கு நேராக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதை. இந்த இடம் செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக போக நமக்கு வந்து கோபுரம் தெரியும். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாமி தரிசனத்துக்கு 2 வழிகள் இருக்குது. பொது வழி ஒன்று, அப்புறம் சிறப்பு தரிசனம், விரைவு தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சிறப்பான ஒரு தரிசனம் நம்ம கந்தசாமி திருக்கோயிலில் முடிஞ்சுது. திருப்போரூர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ஃபேமஸ் தான். பட் இன்னும் ஃபேமஸ் ஆனது கந்தசாமி படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் காட்டப்பட்ட மெயினான கோயிலில் இதுவும் வந்து ஒன்று. இதுதான் வந்து மெயினாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. 10வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்தல வரலாறு பற்றி பார்ப்போம். 10ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த திருப்போரூர் கோயில். என்ன சொல்லுவாங்கன்னா, முருகன் வந்து சூரசம்ஹாரம் பண்ண இடங்கள் அப்படின்னு 3 இடம் இருக்குது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர். திருப்போரூரில் பார்த்தீங்கன்னா வான்வழியாக சூரசம்ஹாரம், அதாவது சூரர்களை வந்து அழிச்சாரு அப்படிங்கிறது வந்து கதையில் வந்து இருக்குது. ஸோ அந்த கதை உள்ள இடம் தான் திருப்போரூர் கோயில். இந்த திருப்போரூர் கோயில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. சென்னையில் இருக்கிற கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் சென்னையிலேருந்து ரொம்ப கிட்ட. உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி பிராட்வேலேருந்து, கோயம்பேடுலேருந்து, டி நகர்லேருந்துலாம் ரெகுலர் பஸ்ஸஸ் இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஃபேமஸான முருகர் கோயில் இந்த திருப்போரூர். திருப்போரூர் கோயில் முடிச்சுட்டு அடுத்து நம்ம போக போகிற இடம்
ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பழமையான கோயில்னா நான் சொல்ல மாட்டேன். இந்த ட்ரிப்பில் 4வது ஸ்தலமாக நம்ம போக போகிறது இப்போ ரீசன்ட் டைமில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயில், அறுபடை முருகன் கோயில் திருவான்மியூர். நிறைய பேருக்கு இந்த கோயில் பற்றி தெரியுமான்னு தெரியல, பட் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி அந்த கோயில் விசிட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கோயிலே பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகள். இப்போ முருகனுக்கு வந்து அறுபடை வீடுகள் தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அந்த எல்லா அறுபடை வீடும் ஒரே கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு சந்நிதியாக மொத்தம் 6 சந்நிதிகள் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். இங்கே திருப்போரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக திருவான்மியூருக்கு நம்ம பஸ் ஏறிட போகிறோம். ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இல்லாட்டியும் இந்த ப்ராட்வே பஸ்ஸு, கோயம்பேடு பஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த திருவான்மியூர் ரூட்டில் தான் போகக்கூடியது. இங்கே திருப்போரூர்லேருந்து திருவான்மியூர் போகிற பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் 19 நிற்கிது, டி நகர் போகிறது. பட் அது வந்து திருவான்மியூர் உள்ளே போக மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக மத்திய கையில் சொல்லியாக போயிடுவாங்க. இங்கே டேரெக்டாகவே திருவான்மியூர் பஸ் ஒன்று இருக்குது. இது வந்து எப்போவுமே ரெகுலராக இருக்கிற பஸ்ஸு கிடையாது, பட் நம்ம நேரம் அந்த பஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு எடுக்கிற மாதிரி தெரியல. அங்கே ஒரு பஸ் இருக்குது 102X ப்ராட்வே பஸ்ஸு. அந்த பஸ் பார்த்திங்கன்னா திருவான்மியூர் கிட்ட போகும். அந்த பஸ்ஸும் திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகாது. ப்ராட்வே போகிற அந்த 102X பஸ் தான் ஃபஸ்ட்டு கிளம்புச்சு. சரி, அதுலேயே ஏறிக்கிட்டோம். அந்த பஸ் பார்த்திங்கன்னா ஜெயந்தி தேட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் நிற்கும். எல்பி ரோடு ஜெயந்தி தேட்டர், அந்த ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரத்தில் திருவான்மியூர் வந்துடும். ஒரு வழியா திருவான்மியூர் அறுபடை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. எங்கே ஆரம்பித்தது? நம்ம திருப்போரூரில் ஆரம்பித்து திருவான்மியூர் வரத்துக்குள்ளே, திருப்பி திருவான்மியூரில் இருந்து இந்த அறுபடை கோயில் வரத்துக்குள்ளே பயங்கரமாகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து கிளம்புனது வந்து சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு கிளம்புனோம். சரி, ஒரு 6 மணிக்கெலாம் ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு பார்த்தா நடுவில் அவ்வளோ டிராஃபிக். ஓஎம்ஆர் டிராஃபிக் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ பஸ் அதில் ஊர்ந்து வரத்துக்குள்ளே அதுவே டிலே ஆகிடுச்சு. திருப்பி உங்களுக்கு வந்து திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே உள்ளே வரணும்னா, இந்த கோயில்கிட்ட வரணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகும். வேறு ஆப்ஷனே கிடையாது, பஸ் ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்டோ இல்லை நீங்கள் வந்து ஓனாக பைக், கார் வச்சுருந்தீங்கன்னா வந்துடலாம். நாங்கள் வந்து ரேபிடோவில் ஆட்டோ போட்டு தான் வந்தோம். 75 rupees சார்ஜ் பண்ணாங்க அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரதுக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஓகே, இப்போ நம்ம வந்திருக்க கோயிலை பற்றி பார்ப்போம். ஒரு முக்கியமான கோயிலாக மாறிக்கிட்டு வருதுங்க. நான் சொன்னல ரீசெண்ட் டைமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த கோயிலெலாம் விசிட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து இவ்வளோ கூட்டம் இந்த கோயிலுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் இன்டீரியரில் பீச் கிட்ட இருக்குங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஒரு சின்ன என்ட்ரன்ஸாக தான் இருக்கும், பட் உள்ளே போனால் கோயில் பெருசாக இருக்கும். அதே மாதிரி கோயில் கிட்டேயே ஒரு சின்ன சந்து உள்ளே போகும். ஸோ இந்த பைக்கு, கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சந்துக்குள்ளே அப்படியே நேராக நடந்து போனால் பீச் தான். இப்போ இருட்டிருச்சுங்கிறதுனால பீச் எதுவும் தெரியல, பட் அது பீச் தான் முடியுது. இந்த ரோடு முடிகிறதே பீச் தான். அண்ட் இன்னொரு விஷயம், இதோ இங்கே கீழே வந்து செப்பல்களின் அளவை பார்த்தாலே தெரியுது உள்ளே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால நிறையா பேர் இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்காங்க. திருத்தணி, சுவாமிமலை, பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, 6 இடம், 6 அறுபடை வீடுகள். முருகனுடைய அறுபடை வீடுகளும் ஒவ்வொரு சந்நிதியாக. இப்போ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது ஒரு சந்நிதி, அதுக்கு பின்னாடி ஒரு சந்நிதி, இந்த பக்கம் ஒரு சந்நிதி, அந்த மாதிரி ஒரு 6 சந்நிதி சுற்றி இருக்கும், கோயில்களை சுற்றி இருக்கும். ஒவ்வொன்றுத்துலையும் பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருக்கும். பழனினா பழனின்னு போட்டிருக்கும், திருச்செந்தூர்னா திருச்செந்தூர்னு போட்டிருக்கும். இப்போ திருச்செந்தூரில் முருகன் வந்து எப்படி காட்சி தருவார், அங்கே இருக்கக்கூடிய சந்நிதியில் வந்து முருகர் எப்படி காட்சி தருவார், வள்ளி தேவானையோட காட்சி தராரா இல்லை தனியாக காட்சி தராரா, அந்த மாதிரி அங்கே கோயிலில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி அதையே டெபிக்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து 6 படை வீடுகளும் கரெக்டாக ஒவ்வொரு சந்நிதியாக போட்டிருப்பாங்க. வீக்கெண்ட் டைமில் வந்தோன்னா
இப்படி தாங்க இருக்கும் கூட்டம். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே 2 நாளுமே, அது முக்கியமாக ஈவினிங் டைமில் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணக்கூடிய டெம்பிளாக மாறிடுச்சு. வீக் டேஸில் நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக எல்லா சாமியும் பார்த்துடலாம். சிறப்பாக முடியுது நம்மளுடைய 1 டே முருகன் டெம்பிள் டூர். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான முருகர் கோயில்கள். ஃபேஸை பார்த்தாலே தெரியும், பயங்கர களைப்பாக தான் இன்றைக்கி நாள் போயிருக்கு. ப்ராப்பர் பிளான் படி நடக்கலை. நான் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணது ஒரு 5 கோயில் பிளான் பண்ணேன் இன்றைக்கி ஒரே நாளில். பட் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. பட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு ப்ராப்பராக கிடைக்கல. பிளான் வந்து ப்ராப்பராக போடாமல் நம்ம குன்றத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் வடபழனி வரலான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து திருப்போரூர் போய் அப்படி மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. ஸோ 5 கோயில் பிளான் பண்ணது 4 கோயிலாக முடிக்கிறோம். 4மே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கோயில்கள் தான். கந்தக்கோட்டம் கோயில், அதுக்கடுத்து குன்றத்தூர், திருப்போரூர் அண்ட் முக்கியமாக கடைசியாக இந்த கோயில் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வரதா இருந்தால் வீக் டே டைமில் வாங்க, சூப்பராக இருக்கும். வீக் டே டைமில் ஈவினிங் டைமில் வாங்க. ஈவினிங் வந்து 5 to 8:30 வரைக்கும் டெய்லியுமே ஓப்பனாக இருக்கும். வீக்கெண்ட் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கிட்ட போய் அந்த அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய சந்நிதி முருகன்களெல்லாம் பார்க்குறது வந்து கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ டேரெக்டாக வந்து நம்ம வந்து பழனி போகிறோம், திருச்செந்தூர் போகிறோம், திருத்தணிலாம் போகிறோம்னா கிட்ட நின்று பார்க்கறது நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். கூட்டம் கம்மியாக இருந்தால் கூட ரொம்ப நேரம்லாம் நின்று பார்க்க விட மாட்டாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. கூட்டம் கம்மியாக இருக்க டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று அமைதியாக தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். அண்ட் இந்த vlog-ஐ இதோட நான் முடிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி பிளான் பண்ணி சீப்பான பட்ஜெட்டில் எம்டிசிலேயே ட்ராவல் பண்ணி நிறையா கோயில்களை விசிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ட்ரெயினே சொல்லலாம். எதுவும் வந்து ப்ராப்பர் பிளான் இல்லாமல் சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி அமைது பார்ப்போம்னு பண்ணேன். 4 கோயில் நான் விசிட் பண்ணேன். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ரீபிளான் பண்ணிக்கலாம். கந்தக்கோட்டம்ல ஆரம்பித்து டேரெக்டாக நீங்கள் வடபழனி வந்து அப்புறம் திருவான்மியூர் இந்த கோயிலுக்கு கூட வந்து அதுக்கடுத்து திருப்போரூர் போய் லாஸ்ட்டாக குன்றத்தூர் போனீங்கன்னா அந்த ஒரு சர்க்கிள் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு நாளில் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பண்ண சர்க்கிள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக மிஸ் ஆகிடுச்சு. டைமிங் படி அது மிஸ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பண்ண முடியல. 5 கோயில் 4 கோயில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இந்த மெத்தடை நீங்கள் வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பட்ஜெட்டாக 1 டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான முருகன் கோயிலை சூப்பராக விசிட் பண்ணிடலாம். vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில தகவல்களை கரெக்டாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். டடா.